மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாம்கள் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500 9842722500. இன்று சின்னத்திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக 191 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். இந்த 7 தலைமுறைகள் தொடர்ந்து சித்த வைத்தியத்தை தமிழ்நாட்டில் 18 சித்தர்கள் வாழ்ந்த அவர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர் மலைக்கு அடிவாரத்தில் இந்த வைத்திய தொழிலை தொடர்ந்து 7 தலைமுறைகளாக ஒரு வருடங்களாக செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க கைராசியான தமிழ்நாட்டு மக்கள் போற்றக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக விளங்கி வந்துகிட்ருக்கோம். இந்த ஸ்தாபனத்தில் 202 வருடங்களுக்கு முன்னாடி எனது முப்பாட்டனார் ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி செய்து என்பது இது ஒரு உலக சாதனையான ஒரு விஷயம். உலக நாடுகளில் எந்த ஒரு நாட்டில் பார்த்திங்களாலும் 2 தலைமுறை அல்லது 3 தலைமுறைக்கு மேலே எந்த ஒரு தொழிலுமே இதுவரையிலும் தொடர்ந்து நடந்த சரித்திரமே கிடையாது. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலையும் சரி, உலக நாடுகளையும் சரி, எந்த ஒரு நாட்டிலையும் 2 தலைமுறை அல்லது 3 தலைமுறை ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை 3ஆவது தலைமுறைக்கு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தொழிலையே மாற்றி வேறு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு போயிருப்பாங்க. ஆனால் 7 தலைமுறைகளாக சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்ச ஓலைச்சுவடியின் ரகசியங்களை ஆராய்ச்சி செய்து தான் இந்த வைத்திய தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னாக்க, இந்த வைத்திய தொழிலில் மூலிகை ரகசியங்கள் அபரிதமாக இருக்கிறத கையாண்டு வந்ததுனால அந்த மூலிகை ரகசியங்களை எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் அவருடைய ஒரே மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த வைத்திய தொழிலை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான ரத்னவேல் வைத்தியர் அவர்களுக்கு மருந்து தயாரிக்கும் முறைகள், அவர் கற்று வந்த விஷயங்கள் யாவையுமே கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். ரத்னவேல் வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் அவர்களுக்கு இந்த வைத்திய முறைகளும் வைத்தியத்தில் உள்ள நெளிவு சுழிவுகளும் மூலிகை ரகசியங்களையும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார்.
சிவராஜ் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் சிவகுமார் ஆகிய எனக்கு இந்த வைத்திய முறைகளை கற்றுத்தந்து வந்திருக்காரு. நான் எனது மகன் சிவராஜ் சஞ்சய்க்கும் அவனுடைய ஒரே மகனான சிவராஜ் ஷிபிக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருந்தாலும் என்னுடைய மனதில் இருக்கிற ஆதங்கங்கள் என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க பாரம்பரியமிக்க மூலிகை ரகசியங்கள் அபரிதமாக தெரிஞ்ச சித்த வைத்தியர்கள் ஒரு 200 அல்லது 250 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இல்லை. அந்த பாரம்பரியமிக்க சித்த வைத்தியர்கள் கையாண்டு வந்த மூலிகை ரகசியங்கள் பார்த்திங்கனாக்க ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே அந்த 200-250 பேர்த்துக்கிட்டையும் மூலிகை ரகசியங்கள், அபரிதமான மூலிகை ரகசியங்கள், ஒவ்வொரு வியாதியை குணப்படுத்தக்கூடிய மூலிகை ரகசியங்கள் ஒவ்வொருத்தருமே கையாண்டு வந்திருக்க இந்த காலகட்டத்தில் அந்த வம்சாவளியை தவிர வேறு யாருக்குமே, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாருக்குமே இதுவரையிலும் கற்றுக் கொடுத்த சரித்திரமே கிடையாது. அதே போல் தான் எங்களுடைய வம்சாவளியிலையும் இதுவரையிலும் அந்த மூலிகை ரகசியங்கள் வேறு யாருக்கும் இதுவரையிலும் கற்றுக் கொடுத்த ரகசியங்களே கிடையாது. ஆனால் என்னுடைய மனசில் இருக்க ஆதங்கங்கள் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நான் 66 வயசை தாண்டி போயிட்டுருக்க இந்த காலகட்டத்தில் என்னுடைய மனசில் இருக்கிற ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க, இந்த 200-250 பேரும் வரும் காலகட்டங்களில் நம்மளிடையே இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் எங்களோட வயது முதிர்ந்தவர்கள், நாங்கள்லாம் கையெடுத்து வணங்கக்கூடிய பெரியவர்கள், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பெரியவர்கள். வரும் காலகட்டங்களில் எல்லாருமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மூலிகை ரகசியங்கள், பாரம்பரியமிக்க சித்த வைத்தியம் ஒன்று அழிஞ்சு குட்டிச்சவர் ஆகி போயிடும். அப்படிங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நான் வெளியே சொல்லி வந்துட்டுருக்கேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, அந்த 200-250 பேர் கையாண்டு வந்த மூலிகை ரகசியங்களில் எனது முப்பாட்டனார் இந்த பலகீனம் சம்பந்தப்பட்டது, அதாவது ஆஸ்மா, குடல் புண், மூலவியாதி, சர்ம வியாதி மற்றும் சகலவிதமான வியாதிகளுக்கு, சோரியாசிஸ், சகலவிதமான வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவர்கள் கையாண்டு வந்த ரகசியங்கள், இந்த பலகீனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது செக்ஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பலகீனம் சம்பந்தப்பட்டது, ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற இதுக்காக அதிகபட்சமாக மூலிகை ரகசியங்களை தெரிஞ்சு வச்சுருந்ததுனால தான் நாம் வருங்கால கட்டங்களில் நம்மளாம் இல்லாமல் போயிட்டாங்கன்னா இந்த மூலிகை ரகசியங்கள் என்ன தான் என்னுடைய மகனோ பேர பையனும் செஞ்சு வந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் அதிகபட்சமாக இந்த மூலிகை ரகசியங்களை தெரிஞ்சு வந்து அவங்க வாழ்க்கை சுபிட்சமாக அமையணுங்கிறதுக்காக தான் இதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நான் பேசி வந்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த மூலிகை ரகசியங்களுடைய விவரங்கள் அந்த அளவுக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களையும் பார்த்திங்கன்னாக்கா அதிகபட்சமாக, ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் அவங்க செஞ்சுட்டு வந்திருக்கிற தவறுகள் வெளியே சொல்ல மனசு ரொம்ப வேதனையோ ரொம்ப வெக்கமும் படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அதிகபட்சமான தவறுகளை நீ செஞ்சு வந்துட்டுருக்காங்க. எப்படின்னா, குடும்பத்தில் உள்ள ஒரு பெத்த தாய் தகவனார் அவங்களுக்கே தெரியாமல் அந்த பையங்க எவ்வளவெல்லாம் தவறு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் அதிகபட்சமாக நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். ஏன்னா படிக்கக்கூடிய பையன் ஏதோ ஒரு காரண காரியங்களால், இதுதான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது, ஏதோ ஒரு காரண காரியங்களால் கெட்டு தப்பாகி அவனுடைய வாழ்க்கையை வீண் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வந்துட்டுருக்கான். அவனுடைய வாழ்க்கையை வீண் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வந்துட்டுருக்கான். அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய மணமகன் பார்த்திங்கனாக்க திருமணத்துக்கே தகுதி இல்லை, அவனுடைய வாழ்க்கை சின்ன பண்ணமாயி திருமணமே அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, தம்பி உனக்கு வயசாகிடுச்சு, பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பையன் என்ன மாதிரியெல்லாம் தவறு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை என்ன அளவுக்கெல்லாம் சின்ன பண்ணமாக்கி நண்பர்கள் சேர்க்கையால் அவனுடைய வாழ்க்கையை வீண் பண்ணி திருமணத்துக்கே தகுதி இல்லாத ஸ்டேஜில் இருக்கிறத தன்னுடைய தாய் தப்புனார் சொல்லாமல் அவனுடைய தலையில் அவனே மண்ணை வாரி போட்டுக்கிற சூழ்நிலை அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி இது. அதே மாதிரி 50-55 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு மேலே வரவங்க பார்த்திங்கனாக்கா எவ்வளவு தான் பணத்தை சம்பாரித்து வச்சுருந்தாலும், கோடி கோடியாக பணத்தை சம்பாரித்து வச்சுருந்தாலும் அந்த மனைவிக்கும் அவங்களுக்கும் அந்த இல்லறம்ப சுகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா
எதுக்காக இந்த இல்லறம்ப சுகம் 50-55 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஆண்கள் வந்து வயது அதிகமாக அதிகமாக சிற்றம்பத்தினுடைய தன்மையை இழந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்கள் இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாமல் தன்னுடைய தகுதியை வயது அதிகமாக அதிகமாக இழந்து வந்துக்கிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில், பெண்கள் வயது அதிகமாக அதிகமாக சிற்றின்பத்தினுடைய தாகங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கு சரியான முறையில் அவர்களுக்கு அந்த இல்லறம்ப சுகம் இல்லை அப்படிங்கும்போது, குடும்பத்தில் என்ன தான் நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த 10 நிமிஷம் அடையக்கூடிய அந்த இல்லறம்ப சுகம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க, 2 பேர்த்தையுமே ஒரு பெரிய இணைப்பு பாலமாக அந்த இல்லறம்ப சுகம் அப்படிங்கிறது பெரிய அட்டாச்மெண்ட்டு. அதாவது வாழ்க்கையை 2 பேரும் இணைச்சி அந்த சந்தோஷப்பட்டு அந்த உள் மனசுலேருந்து அவங்க படுற சந்தோஷங்கள் இருக்கேன், உள் மனசுலேருந்து அது சிரிக்கக்கூடிய சந்தோஷமோ, மனசை விட்டு வாய் விட்டு சிரிக்கக்கூடிய சந்தோஷங்கள் எந்த நேரத்தில் வருதுன்னா, அவங்க 2 பேர்த்துக்குமே அந்த 50-55 வயசுக்கு மேலே அந்த இல்லறம்ப சுகம் அப்படிங்கிறது முழுமையாக கிடச்சி அந்த பெண் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய இல்லறம்ப சுகம் கொடுக்கும்போது அவங்க அடையிற மகிழ்ச்சி பார்த்திங்கனாக்க, உலகத்தில் இன்றைக்கி எத்தனை கோடி ரூபாய் இல்லை, எத்தனை பதவிகள் இல்லை, எந்த விதமான இது கிடைச்சாலும் இதில் அவங்க 2 பேரும் உள் மனசை விட்டு சிரித்து சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை வேறு எதுலேயுமே உலகத்தில் எந்த இதுலேயுமே கிடைக்காது அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இந்த இல்லறம்ப சுகம் இல்லாமல் இன்றைக்கி 50-55 வயசுக்கு மேலே வர உடன் பிறந்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரிகளும் படுற வேதனைகளும் வருத்தங்களும், இந்த நிகழ்ச்சி நான் சொல்லவே இல்லை. இந்த நிகழ்ச்சி நான் இப்போ உங்களுக்கு சொல்லலை, எனக்கு ஃபோன் மூலிமா அல்லது நேரில் அவங்க சொல்கிற வேதனைகளும், குடும்பத்தில் கடைசி ஸ்டேஜில் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்து அந்த பென்ஷன் தொகை அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்ல சுகத்தில் பேர பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு சந்தோஷம் அடையக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லைன்னா அவங்க படுற சித்திரவதைகள் பார்த்திங்கன்னா, அடாடாடாடாடா. அந்த இல்லறம்ப சுகம் அப்படிங்கிறது கண்மூடி கண் திறக்கும் வேலை, கண் மூடி கண் திறக்கும் வேலை நடக்கக்கூடிய அந்த இல்லறம்ப சுகம் விந்து கட்டுப்பாடு நழுவி வெளியே வர நேரம் அது கிடைக்கலங்கும் போது அந்த குடும்பங்கள் என்ன சின்ன பின்னமாகுது அப்படிங்கிறத மனசு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அவங்களும் வாழ்க்கை நல்ல முறையில் அமைஞ்சு கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி 3 பிரிவாக நான் பிரித்து சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி நான் பணத்தை சம்பாதிக்கணும், என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நான் வீடு கட்டி மாட கோபுரம் கட்டி நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் நான் இதை சொல்லலை. என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகள் இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் கெட்டு வராங்க அப்படிங்கிறது மனசு ரொம்ப வேதனையும், திருமணம் பண்ணக்கூடிய பையன் திருமணத்துக்கு தகுதி இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை வீணாகிறத நினச்சி உண்மையாலுமே அந்த பெத்த தாய் தகப்பனார் அந்த பையனை மேலே என்ன உரிமையை எடுத்துக்குவாங்களோ அதை விட அதிகபட்சமான உரிமையை நான் அவனுக்கு மேலே எடுத்து தினசரி என்னுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா தினசரி ஏண்டாக்கன்னு தப்பு செய்கிறேன்னு சண்டை போட்டு பேசி பார்க்குறேன். சில நிகழ்ச்சியில் நான் அவங்க செய்கிற தவிர மனசை கேட்காம அழுது கூட பார்க்குறேன், அப்பையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. காலில் உழுது கெஞ்சுறேன், கண்ணு தப்பு செய்யாதரா, வாழ்க்கை வீணாகி போடும், தெரிஞ்ச குழியில் போய் விழுவு போகிறடான்னு நான் சொல்கிறேன், அப்பவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு முடிவு என்ன அப்படின்னாக்கா, என்னுடைய அடுத்த நிகழ்ச்சியில் வரும்போது இதற்கு என்ன முடிவு, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிறத இந்த அடுத்த நிகழ்ச்சியில் வரும்போது நான் விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பலகீனத்தில் பாதிக்கப்படுறவன் 13 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள தவறு செஞ்சு ஏதோ ஒரு காரியங்களால் தவறு செஞ்சு கெட்டு போய் வர பையனை 25 வயசுக்குள்ளே இருந்ததுன்னா அவனை அற்புதமாக அழகாக குணப்படுத்தி அவன் வாழ்க்கை பின்னாடி பாதிக்காத அளவுக்கு அவனை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சு வைக்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். என்ன மாதிரி பலகீனத்தில் நீ தவறு செஞ்சுருந்தாலும் சரி, ஏன்னா அந்த பலகீனத்தில் தவறு செஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா அவனுடைய மனநிலை எப்படி மாறும் அப்படின்னாக்கா, உச்சந்தலையிலேருந்து கால் அடிபாகம் உள்ள நாடி நரம்புகள் பூரா பார்த்திங்கன்னா வலு இழந்துடும்.
ஒரு பையன் 2 வருஷம் தப்பு செய்கிறான், இல்லை 2 வருஷத்துக்குள்ளே தவறு செஞ்சு ஓரளவுக்கு வந்திருந்தானா அந்த பையனை கண்டிப்பாக குணப்படுத்தி அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு, அவன் நிம்மதியாக இருக்கிற அளவுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட முடியும். அதுக்கு மேலே 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே தவறு செஞ்சு பாதிக்கப்பட்டு வரவனை நாடி துடிப்பை பார்க்கும்போது அவனை குணப்படுத்த முடியல அப்படிங்கும்போது உண்மையாலுமே இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் நம்மெல்லாம் இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி அதிகபட்சமான பேர் இந்த இல்லறம்ப சுகம், அதாவது இந்த தவறு செஞ்சு சின்ன வயசில் தவறு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து வீணாகி சித்திரவதைப்படக்கூடிய ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கிற பசங்க அதிகபட்சமாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மன வேதனையாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி கண்ணு, இந்த சின்ன திரையை பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாரையுமே நான் கையெடுத்து கும்பிட்றேன். சின்ன திரையை பார்த்துட்ருக்கிறேன் திருமணம் செய்யக்கூடிய மணமகன் வாலிபர்கள் அவ்வளோ பேத்தையும் நான் கையெடுத்து உங்கள் தாத்தா வணங்குறாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கேன். அதே மாதிரி என்னுடைய திருமணம் செய்யக்கூடிய வாலிபர்கள் அவ்வளோ பேத்தையும் பாதத்தை கூட தொட்டு தொட்டு வணங்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, சின்ன திரையை பார்த்துட்ருக்கிறவங்க தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் எனக்காக தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். என்ன காரணம், இதில் ஒரு பெரிய படிப்பினை அமையக்கூடிய அளவுக்கு இதில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி திருமணம் பண்ணக்கூடிய பையன் அப்பா அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தயவுசெய்து திருமணம் பண்ணாதா சாமி, தயவுசெய்து திருமணம் பண்ணாத. அப்பா அம்மா நீ, ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க வாலிபர்கள் அவ்வளோ பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆள் அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு, நம்ம தமிழ்நாட்டு வாலிபர்கள் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஆள் அழகு சிந்துற அளவுக்கு அற்புதமாக இருப்பாங்க. உயரம் பார்த்திங்கன்னா அற்புதமாக அழகாக உயரமான பசங்களாக இருப்பானுங்க. விரிஞ்ச மார்பகம் பார்த்திங்கன்னா அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி அங்க அவயங்கள் பாருங்கள், குறையே இல்லாத ஆண்டவன் அங்க அவயங்கள் கூட குறை இல்லாமல் அற்புதமாக அழகாக கண்ணுக்கு லட்சணமாக வச்சுருப்பானுங்க. ஆனால் இந்த விந்து அழித்து தொலைகிறானுங்க பாருங்க, அடாடாடாடாடாடாடா விந்து அழிக்கிறானுங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் நண்பர்கள் சொன்னாங்க, கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்தேன், சக்தியை வீண் பண்ணுற சூழ்நிலைகள் நேரில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க அது எப்படி வெளியே சொல்கிறதுன்னு எனக்கே ரொம்ப வெக்கமும் வேதனையுமா இருக்குது. அந்த அளவு சக்தியை வீண் பண்ணி விரயம் பண்ணி எதுக்குமே தகுதி இல்லாத வர பையன் அப்பா அம்மா சொல்கிறாங்கங்கிறதுக்காக தலையாட்டிடாதா கண்ணு, தலையாட்டிடாத, தலையாட்டி கல்யாணம் பண்ணிடாத. உனக்கு பாதிப்பு இருக்குது, உன்னால் இல்லைன்பதை ஈடுபட முடியல, உன்னை ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னா பெத்த தாய் தப்புனாரு சொல்லு. இது பெரிய கொலை குற்றமாகவே நினைக்காத. ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை. 100 ஆண்டு காலம் நீயும் மனைவியும் நல்ல முறையில் வாழ்ந்து குழந்தை குட்டி பெற்று 100 ஆண்டு நல்ல முறையில் வாழக்கூடிய வாழ்க்கையை அழித்து தொலைஞ்சிடாத. அப்படி முடியல, உன்னால் சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா விட்டு ஓடி போயிடு. சன்னியாசியாக ஓடி போய் தொலைஞ்சிரு. தமிழ்நாட்டில் ஒன்று எவனுமே கேட்கவே மாட்டான், ஏன்டா ஓடி போய் தொலைகிறன்னு கேட்க மாட்டான். உன்னால் முடியும் அப்படின்னா தான் நீ மணவரையில் கால் எடுத்து வைக்கணும். தமிழ்நாட்டில் திருமணம் பண்ணக்கூடிய மணமகன் ஒரே ஒரு பையன் எவனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அத்தனை பேருமே என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள் அத்தனை பேர்த்தையும் கையெடுத்து கும்பிட்றேன். உன்னால் முடியும் அப்படின்னா தான் நீ மணவரையில் கால் எடுத்து வைக்கணும். முடியல அப்படின்னா ஓடி போய் தொலைஞ்சிடறா, சன்னியாசியாக ஓடி போய் தொலை. அதை பற்றி கவலையே படாத. உன்னுடைய வாழ்க்கை எக்கேடு கெட்டு குட்டிச்சவரானா கூட கவலைப்படாத. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணாத. தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணாத. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண்ணை அந்த பெத்த தாய் தகப்பனார் எவ்வளோ கண்ணுக்கு லட்சணமாக எவ்வளோ அழகாக வளர்த்தி ஆளாக்கி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனும் சரி, உயர்ந்த பதவியில் இருக்கிறவனும் சரி, கோடியாக சொத்து வச்சுருக்கிறவனும் சரி, அந்த பெண்ணை என்ன அளவுக்கு வளர்த்தி வந்திருப்பான் இல்லையா. ஒவ்வொருத்தருமே பெத்த தாய் தகப்பனார் அத்தனை பேருமே தன்னுடைய பெண் குழந்தைங்க மேலே அவ்வளோ ஆசை வச்சுருப்பாங்க. அந்த பெண் குழந்தையை வளர்த்தி ஆளாக்கி அந்த பருவம் அதை திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வரும்போது ஒரு நல்லவங்கிட்ட கட்டி கொடுத்தா அந்த புள்ள நல்ல முறையில் இருந்து சுகத்தை அனுபவித்து நல்ல முறையில் சந்ததிகளை வளர்த்தி ஆளாக்கி வருவாங்க அப்படிங்கிற பல கனவுகள் சொந்தத்தில் அத்தை பையன் கொடுப்பாங்க, மாம் பையன் கொடுப்பாங்க, அக்கா பையன் கொடுப்பாங்க, இல்லை வெளியே இடத்துல கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருக்கும்போது அந்த குழந்தையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உனக்கு ஆன்மத்தன்மையே இல்லறம்பத்துக்கே ஈடுபட தகுதி இல்லை அப்படிங்கிறதுல நீ கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் 2 பேர்த்துக்கும் அந்த இல்லறம்ப சுகம் இல்லை அப்படின்னா உங்கள் 2 பேர்த்தினுடைய வாழ்க்கையும் வீணாகி போயிடுது இல்லையா.
உங்கள் 2 பேர்த்து வாழ்க்கை வீணாகுது அப்படின்னா, உனக்கு வாழ்க்கை இல்லைன்னா உன்னுடைய பெத்த தாய் தப்புனா, ஐயோ என் பையனுக்கு வாழ்க்கை இல்லையே, என்னன்னு தெரியல, பொண்ணு வந்து சரியாக அமையலை அப்படிங்கிற பெண் மேலே ஒரு குறையை சொல்லிடுவாங்க. தாய் தகப்பனார் என்ன, பெண்ணை பெற்ற தாய் தகப்பனார் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம பெண்ணுக்கு இவ்வளோ சீர்வரிசை பண்ணி இவ்வளோ நல்ல முறையில் பார்த்து ஜாதகத்தெல்லாம் பார்த்து கல்யாணத்தை பண்ணி கொடுத்து இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை அமையலை அப்படின்னா அவங்க வாழ்க்கை சின்ன பண்ண அடையக்கூடிய அளவுக்கு போயிடுது. ஒரே ஒரு பையன் தமிழ்நாட்டில் நண்பர்கள் சொன்னால், என் ஃப்ரெண்டு சொன்னால், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னால், இந்த படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்தேன்னு தப்பு செஞ்ச வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிட்டு வரீங்களேடா, சின்ன பின்னமாக்கி உங்கள் வாழ்க்கையை எதுக்குமே பயன்படாதுன்னு அழிச்சிட்டு வரீங்களே, அப்படி இருக்கிற வாழ்க்கையை பெற்ற தாய் தமிழ்நாடு சொல்ல வேண்டியதானே உங்க? ஒரு பெண் என்ன பாவம் செஞ்சிருப்பா அந்த சொல்லு. நீ வந்து ஆள் அழகாக இருக்க, லட்சணமாக இருக்க, நல்ல பெரிய இடம் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணை கொடுத்துட்டா, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லைன்னா அந்த பெத்த தாய் தகப்பனார் படுற வேதனைகளுக்கு அளவு இல்லாமல் சித்திரவதைப்பட்டு சின்ன பின்னம் அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கப்பா. சொல்லு, அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னா அந்த பெத்த தாய் தகப்பன் நீ என்ன பண்ணுவ? அந்த இல்லறம்ப சுகம் இல்லை அப்படிங்கும்போது உனக்கும் அவனுக்கும் பிரிவினை ஏற்பட்டு போச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சர்வசாதாரணமாக நிகழ்ச்சிகள் தினசரி செய்தித்தாள்களை பாருங்கள், இதை பார்க்காத நாளே இருக்காது. அந்த செய்தித்தாள்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கணவனை விட்டு வந்துட்டா அப்படின்னா உடனே அந்த பெண்ணு மேலே என்ன திரும்ப பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சி இது. சத்தியத்துக்கும் மனசாட்சிக்கும் விரோதமாக செய்கிற நிகழ்ச்சிகள் அதிகபட்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண் வந்து இவனை பார்த்தா, பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தா, அங்கே பார்த்தா, இங்கே பார்த்தா, இவனை பார்த்து சிரிச்சா, இல்லை அந்த புள்ள நடத்த கட்டவ அப்படிங்கிறத சொல்லி சர்வசாதாரணமாக அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பிள்ளைய வெளியே அனுப்பக்கூடிய சூழ்நிலை நீங்கள் அதிகபட்சமாக நடந்துகிட்டு இருக்குது. அதே சூழ்நிலை தோசையை திருப்பி போடுற மாதிரி உன் குடும்பத்தில் உன்னுடைய சொந்த அக்கா தங்கச்சிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சா நீ விட்டுருவியா? ஏண்டாக்குன்னு சொல்லு. உன்னை தான் கேட்குறேன். சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தான் கேட்குறேன். நான் சின்னத்திரையை பார்த்துருக்கேன், அவ்வளோ பேத்தையும் கேட்குறேன். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? ஊராமுட்டு பொண்ணுன்னு ஊராமுட்டு பொண்ணுன்னு கேடு கெட்டு போட்டுன்னு விட்டுருவீங்க இல்லையா? ஏக்கண்ணே, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட தமிழ்நாட்டில் வீண் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் கல்யாணம் பண்ணு, முடியலன்னா கல்யாணம் பண்ணாத. அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறேன் நான், நீ என்ன மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டு இல்லறம்பத்துக்கே ஈடுபடுறதுக்கு தகுதி இல்லைனாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள், நாங்கள்லாம் கையெடுத்து வணங்கக்கூடிய பெரியவர்கள், எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்காங்க, மதுரையில் இருக்கிறாங்க, நாகர்கோவிலில் இருக்காங்க, பழனியில் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க, வேலூரில், ஆற்காடு வேலூரில் கூட இருக்காங்க. அவங்ககிட்டலாம் கூட போய் வைத்தியம் பண்ணி, எங்ககிட்ட வந்து வைத்தியம் பண்ணணுங்கிறதே இல்லை, எங்களை வந்து கடைசியாக வச்சுக்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை பண்ணி உங்களை நல்ல முறையில் இருக்கிற அளவுக்கு ஆளாக்கி நல்ல முறையில் உங்களை பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை அப்படிங்கிற இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரலாம். நீ உருண்டு பிறண்டு போனாலும் இதனுடைய மூலிகை ரகசியங்கள் என் முப்பாட்டாளர் காலத்தில் அதிகபட்சமாக தெரிந்து வச்சுருந்தனால தான் தமிழ்நாட்டில் எங்களை விட வேறு யாராலையும் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் வந்து அதிகபட்சமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்லி வந்துட்டுருக்கேன். இந்த 2 நாளில் குணப்படுத்துகிறேன், 10 நாளில் குணப்படுத்துகிறேன், சாப்பிடும்போதே குணப்படுத்துகிறேன் அப்படிங்கிறத பார்த்திங்கனாக்கா அதிகபட்சமான பேர் தவறு பண்ணிட்டு வந்துருக்கிற இந்த சூழ்நிலையில் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முகாம்களையும் எனது மகன் சிவராஜ் சஞ்சய், அமிர்தலிங்கம், சத்யசீலன் 3 பேர் வந்துட்டுருக்காங்க. சேலம் தலைமை ஆஃபீஸில் தினசரி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை என்னை சந்தித்து ஆலோசனை பெறலாம். சேலத்திற்கு வரும்போது எப்படி வரணும் அப்படின்னாக்கா, சேலத்தில் வந்து ஒரு தாத்தாவை பார்க்குற மாதிரி வாங்க, ஒரு வைத்தியரை பார்க்குற மாதிரி வர வேண்டாம். 15லேருந்து 20, 25 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க நீங்கள் ஆலோசனை பண்ணி நல்ல முறையில் வாழ்க்கையை அமைச்சக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆலோசனை பண்ணி அனுப்புகிறோம். சிகிச்சை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னாக்கா பெரியவங்களோட வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சிகிச்சை பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சி 1ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அபிராமி, சென்ட்ரல் பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில். திருப்பூர் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆஃபீஸ் ரோட். தஞ்சை
2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், அப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட், கும்பகோணம். 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் திருமால், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், கேபி ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன். நெல்லை 3ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோட். விழுப்புரம் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில், கே நகர். திருவள்ளூர் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை RM கெஸ்ட் ஹவுஸ், பழைய கலெக்டரேட் ரோட், காக்கலூர். மதுரை 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். கள்ளக்குறிச்சி 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில். காஞ்சிபுரம் 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை வசந்த் வில்லா, TK நம்பி வீதி, வெங்குடி மருத்துவமனை மற்றும் பெண்கள் காலேஜ் பஸ் ஸ்டாப் அருகில். தேனி 6ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல், பழைய பஸ் நிலையம், மதுரை ரோட், தேனி. பழனி 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீராம் லாட்ஜ், பஸ் நிலையம் எதிரில், பழனி. திண்டுக்கல் 8ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் எதிரில். திருவண்ணாமலை 9ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94, சின்னக்கடை வீதி. வேலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ரங்கா லாட்ஜிங் ஹவுஸ், நம்பர் 3, தென்னைமரம் தெரு. கடலூர் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62, லாரன்ஸ் ரோட். சிதம்பரம் மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஜெயராம் லாட்ஜ், 24, SP கோயில் தெரு. மாயவரம் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அல் முஜமல் லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினம் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில். மன்னார்குடி 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில். புதுக்கோட்டை 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில். திருப்பூர் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை SAP ரெசிடென்சி, 111, முனிசிபல் ஆபீஸ் ரோட். கோவை 13ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், லக்ஷ்மி ஜுவல்லரி அருகில், ராஜவீதி. கரூர் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆர்த்தி ஹோட்டல், பஸ் நிலையம் அருகில்.